அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நாம் ரொம்பவே வித்தியாசமான சுவையில் ஹரியாலி சிக்கன் செய்ய போகிறோங்க. இது சப்பாத்தி, பூரி, நான், ஜீரா ரைஸ், கீ ரைஸ், இப்படி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எலும்பு இல்லாமல் கறியாக எடுத்துக்கிட்டால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கலாம். இதில் நம்ம இப்போது சிக்கனை சேர்த்துடலாங்க. இப்போ இந்த சிக்கன் கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நம்ம தயிர் சேர்க்கும்பொழுது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சிக்கனு. 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வைக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும். மற்றபடி இந்த ரெசிபி ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சிக்கனோட இதை சேர்க்கும்பொழுது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சிக்கனும் நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இப்போ இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்க்கும்பொழுது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. இந்த மசாலா சிக்கன் கூட சேர்ந்து நல்லா 1 hour நல்லா ஊறட்டுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், 1 hour ஆயிடுச்சு. நல்லா ஊறிட்டுங்க. இதை திறக்கும் பொழுதே புதினாவோட ஸ்மெல்லு நல்லா அடிக்குதுங்க. நம்ம இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கிட்டோம். இப்போ இப்போ நல்லா மூடி போட்டுடலாம். ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி வாசனை அப்படி வருதுங்க, சூப்பராக வருதுங்க. பார்க்கும்பொழுதே சாப்பிட தோணுது. பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல. இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நான் இடையில ஒரு 2 தடவை கிண்டி விட்டுக்கிட்டேங்க. ஒரு தடவை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள்லாம் நல்லா
ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பொடி பண்ணி சேர்க்கும்பொழுது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புலாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து குறைவான தீயில் வச்சு வேக வைக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த டைமுக்கு நம்ம இது போல் ஃப்ரெஷ்ஷாக நல்லா பொடி பண்ணி நம்ம சேர்க்கும்பொழுது அந்த சிக்கனுக்கு வந்து கூடுதல் சுவையை கொடுக்குங்க. நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். மிளகுத்தூள் வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக தாங்க சேர்க்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே நல்லா நிற்கும். நம்ம முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கசப்பு தன்மை கொடுத்துரும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சுவையான ஹரியாலி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது போல் அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.